அது சொன்னார். ஆனால் பெராக்சைடு எல்லாம் இந்த இடத்துல அவங்களை அனுமதிப்பதற்கு பைத்தியக்காரன் ஒன்றும் இல்லை. பொய் சொல்கிறார்கள் அமெரிக்கர்கள். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் அமெரிக்க கப்பல்களுடைய சர்வே லைனுக்கு முன்னாடி, சேட்டலைட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்வார்களா? இஸ் இட் இம்பாசிபிள். ஆனால் இவர்கள் பொய் சொல்கிறார்கள். அவர்கள் அனுப்புறது துர்கமிஸ்தான்லேருந்து அனுப்பியிருக்காங்க. மேன்பேடுன்னு ஒரு விஷயம் நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன். மேன்பேடை எங்கே அனுப்பியிருக்கிறாங்க? நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் தோளிலிருந்து தடுக்கக்கூடிய மேன்பேடை கஷ்பியன் கடை வழியாக 5 நாடுகள் இருக்குது. கஜகஸ்தான், துர்க்மிஸ்தான், அசர்பைஜான், ரஷ்யா மற்றும் ஈரான். இது ஒரு குளக்கடல். குளக்கடல் என்றால் அதற்குள் யாரும் உள்ளே வர முடியாது. அந்த பாதைக்குள் அவர்கள் துர்க்மிஸ்தானுக்கு அனுப்பி துர்க்மிஸ்தான்லேருந்து ரஷ்யா ஈரானுக்கு வந்துச்சு. அப்படித்தான் அவர்கள் செய்வார்களை தவிர இப்படி பதட்டம் நிறைக்கிற இடத்தில் அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் இருக்கிறது, யுஎஸ்எஸ் ஜெரால்டு ஆர்ஃபோர்டு, இப்படியெல்லாம் பல ட்ரிப்போலி நின்று கொண்ட இடத்தில் நேரடியாக வந்து அனுப்புறதற்கு பைத்தியக்காரர்களா ஈரான்? அப்படி இல்லை. நீங்கள் சொன்ன கேள்விக்கு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஒரு நாம் வரணும். இப்போ அவர்களுக்கு 27 லட்சம் கோடி லாஸ், 270 பில்லியன் தேர் ரெக்யர்மெண்ட்ஸ். அவர்களுக்கு தேவை 270 கோடி. மக்கள் அழிந்து போய்விட்டார்கள். அவர்கள் நேசித்த லவபிள் லீடர்ஸ் எல்லாம் அழிந்து போய்விட்டார்கள். அவர்களை பொறுத்தவரை போர் தேவையில்லை, சமாதானமாக நாட்டை உருக்குலைய வேண்டும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை சீனா வலுப்பெற்று விடக்கூடாது. ஏன்னால் சீனா தான் ஆயுதங்களை சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு 2 முகம் உண்டு. ஒரு முகம் அமெரிக்காவோடு சமாதானம், அப்படி மற்றொரு முகம் இப்படி. சீனாவுக்கு அப்படி இல்லை. சீனாவை பொறுத்தவரை அமெரிக்காவை எதிர்ப்பாகத்தான் இருக்கிறது. ஆக இந்த விஷயத்தில் உலக பார்வையை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. ஈரான் தனது பார்வையும் தனது இழப்பையும் தான் பார்க்கிறார்கள். அவர்கள் சந்தித்திருக்கிற கொடுமை 47 ஆண்டுகள், 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 47 ஆண்டுகள். 100க்கும் மேற்பட்ட தலைவர்களை இழந்திருக்கிறார்கள். நாட்டில் 2000-3000 பேர் இறந்து போய்விட்டார்கள். அது 7000-8000 இருக்கும். கட்டமைப்புகள் சீரழிக்கப்பட்டு விட்டது. பாலங்களை வரைக்கும் ஒரு அமெரிக்க அதிபர் அடித்து விட்டு ஒரு சாதாரண மக்கள் பயணிக்கிறத வச்சு அது ட்ரூத் சோசியலில் வந்து போட்டு புகழ்ச்சி அடைக்கிறாங்கன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இதில் ஈரானை குறை சொல்ல முடியாது. ஈரான் ரெடியாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? சர்வதேச பேச்சாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரே தீர்வு, சர்வதேச தலைவர்கள் வர வேண்டும். இவர்கள் ஸ்டீவ் விட்காஃபையும் ஜெரி குஷ்னரையும் ஜேடி வான்ஸையும் வைத்து பேச்சை தீர்ப்பதற்கு சாத்தியமில்லை. சர்வதேச தலைவர் மெக்ரான் போன்றவர்கள் எல்லாம் வரும். எல்லாரும் வந்து உட்கார்ந்து தான் பேச வேண்டும். இந்த பேச்சில் லெபனானும் இன்க்ளூட் பண்ணணும். இந்த பேச்சில் பலஸ்தீனத்தையும் உட்படும். ஆகவே ஒன்றை விட்டால் மற்றொன்று பட்டியலியும். இதுதான் இதற்கான தீர்வாக அமையும். இது பெட்ரோ டாலர் விஷயமோ, டாலரைசேஷன் பிரச்சனையோ, ஹெர்மூசுடைய பிரச்சனையோ அல்ல. இன்னும் ஒன்றை சொல்லி முடித்து விடுகிறேன். நீங்கள் கேட்கிறத கேள்வி கேட்கலாம். The Chennai Silks in Mega Summer Sale.